ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜம்புக்காவும் இது ஒரு மிளகாங்க. இந்த மிளகா இன்றைக்கி தான் நானே பார்க்குறேன். இங்கே பாருங்கள் என்ன கலர் இருக்குன்னு. இந்த மிளகாய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த மிளகாயை பார்த்தா மோரில் ஊற வைக்காமையே மோர் மிளகாய் மாதிரியே இருக்குது. இது வந்து மோரில் ஊற வச்சு நீங்கள் வறுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி இப்போ வந்து இதை வந்து ரெண்டாக வகுந்து உப்பு மிளகாய் போட்டு வறுத்து சாப்பிட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வெயிலுக்கு தயிர் சாதம், கம்மங்கூழ் அதுக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சுவை மிகுந்த மிளகாய். நானும் வறுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மிளகாய் இங்கே பாருங்கள் எப்படி என்ன கலரில் இருக்குன்னு. இந்த மிளகாய் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதேமாரி இது தாங்க ஜம்புக்காய். இது வந்து நம்ம உப்பில் போட்டு மிளகாத்தூள் போட்டு நச்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதாங்க பிஞ்சி. இதுதான் பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு மூணுமே கலந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.